அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் என்றாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது எளிமை, தியாகம், நேர்மை, மக்கள் சேவை. அரசியலில் இருந்தும் எந்த ஆடம்பரமும் இல்லாமல் வாழ்ந்து காட்டிய தலைவர்தான் கர்மவீரர் காமராஜர். காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். அவருடைய தந்தை குமாரசாமி நாடார், தாய் சிவகாமி அம்மாள். சிறிய வயசிலேயே தந்தையை இழந்ததால் குடும்ப சூழ்நிலை மிகவும் கஷ்டமாக இருந்தது. அதனால் பள்ளிப் படிப்பை முழுமையாக முடிக்க முடியாமல் 6ஆம் வகுப்பிலேயே படிப்பை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனாலும் வாழ்க்கை அனுபவங்களே அவருக்கு பெரிய பாடமாக அமைந்தது. சிறுவயதிலிருந்தே நாட்டுப்பற்று அதிகமாக இருந்தது. மகாத்மா காந்தியின் சுதந்திர போராட்ட கருத்துகள் அவரை மிகவும் ஈர்த்தது. அதனால் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக கலந்து கொண்டார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடைபெற்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டு பல தடவைகள் சிறை சென்றார். ஆனால் எதற்கும் பயப்படாமல் நாட்டுக்காக போராடினார். அவருடைய நேர்மை மற்றும் உழைப்பை பார்த்து மக்கள் அவரை மிகவும் நேசிக்க ஆரம்பித்தார்கள். பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் முக்கிய தலைவராக உயர்ந்தார். 1954ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அவர் முதலமைச்சராக இருந்த காலம் தமிழ்நாட்டின் பொற்காலம் என்று சொல்லப்படுகிறது. காமராஜர் கல்விக்கே மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தார். ஏழை குழந்தைகளும் படிக்கணும் என்பதுதான் அவருடைய கனவு. அந்த காலத்தில் பல கிராமங்களில் பள்ளியே இருக்காது. அதனால் ஆயிரக்கணக்கான புதிய பள்ளிகளை கட்டினார். குழந்தைகள் பள்ளிக்கு வரணும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார். பசியோடு இருந்த குழந்தைகள் கூட பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தார்கள். அதனால் தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி அதிகரித்தது. ஒரு நாள் காமராஜர் ஒரு கிராமத்துக்கு போனபோது சில குழந்தைகள் மாடு மேய்த்து கொண்டிருந்ததை பார்த்தார். ஏன் பள்ளிக்கு போகல என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சாப்பாடு கிடைக்காது என்று சொன்னார்கள். அந்த சம்பவம்தான் மதிய உணவு திட்டம் உருவாக காரணம் என்று சொல்லப்படுகிறது. காமராஜர் ஆட்சியில் கல்வி மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சியும் அதிகரித்தது. பல தொழிற்சாலைகள், அணைகள், மின் திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. நெய்வேலி நிலக்கரி திட்டம், பவானிசாகர் அணை போன்ற பல பெரிய திட்டங்கள் அவருடைய காலத்தில் முன்னேறின. அதனால் வேலைவாய்ப்புகளும் அதிகரித்தது. அவர் மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். முதலமைச்சராக இருந்தாலும் தனக்கென்று பெரிய வீடு, சொத்து, கார் எதுவும் சேர்க்கவில்லை. சாதாரண வெள்ளை வேட்டி, சட்டைதான் அணிவார். மக்களோட சாதாரணமாக பேசுவார். அதிகாரம் இருந்தாலும் அகம்பாவம் இல்லாத தலைவர். ஒருமுறை ஒருவர் காமராஜரிடம், உங்களுக்கு குடும்பம் இல்லையா என்று கேட்டாராம். அதற்கு அவர், இந்த தமிழ்நாட்டிலிருக்கும் மக்கள் எல்லாரும் என் குடும்பம் என்று சொன்னாராம். அந்த அளவுக்கு மக்கள் மேல் அன்பு வைத்திருந்தார். காமராஜர் தேசிய அரசியலிலும் பெரிய பங்கு வகித்தார். இந்தியாவின் பிரதமரை தேர்வு செய்யும் அளவுக்கு செல்வாக்கு இருந்ததால் அவரை கிங் மேக்கர் என்றும் அழைத்தார்கள். லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இந்திரா காந்தி போன்ற தலைவர்கள் பிரதமராக வருவதற்கு அவர் முக்கிய காரணமாக இருந்தார். அவர் 1975 அக்டோபர் 2ஆம் தேதி மறைந்தார். ஆனால் அவர் செய்த நல்ல செயல்கள் இன்னும் மக்களின் மனதில் வாழ்கின்றன. இந்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா விருதை வழங்கி கௌரவித்தது. இன்றைக்கும் பள்ளிக்குச் செல்லும் ஏழை குழந்தைகளின் சிரிப்பில் காமராஜரை பார்க்கலாம். கல்வி, எளிமை, நேர்மை, மக்கள் சேவை, இந்த 4 விஷயங்களுக்கும் உதாரணமாக வாழ்ந்த தலைவர் தான் கர்மவீரர் காமராஜர்.